இந்த வழக்கு ஒரு நீதிபதி இந்த அளவுக்கு போகணுங்கிற அவசியம் அவங்களுக்கு கிடையாது. அவங்க பேசாம அவங்க பாட்டுக்கு போயிட்டு இருக்கலாம். அவங்களுக்கு பிரச்சனைகள் இருந்த காரணத்தால தான் அந்த பிரச்சனைகளை அவர்கள் எதிர்கொள்ள முடியாமல் இது நாம நீதிபதி பாக்குறோம். காவல்துறையில எவ்வளவு பிரச்சனைகள் பெண்கள்லாம் அனுபவிக்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது. இந்த மாதிரி பல இதுல சொல்ல முடியாத சூழ்நிலை. ஒரு நீதிபதியே இப்படி இருக்கிறாங்கன்னா இந்த நாட்டினுடைய நிலைமையை யோசிச்சு பாருங்க, இந்த ஆட்சிகளுடைய நிலைமையை யோசிச்சு பாருங்க. அப்ப அந்த உத்தரப்பிரதேசத்தினுடைய அவங்களுடைய நிர்வாகத்தினுடைய சீர்கேடு அவலத்தை நினைச்சு பாருங்க. இதுதான் இவங்க இல்லைன்னா அவங்க சொல்லக்கூடிய அந்த ஒவ்வொரு வரியும் படிச்சா நமக்கு நல்ல ரொம்ப தெளிவா எழுதி இருக்கிறாங்க. ரொம்ப சும்மா சாதாரணமா ஏதோ மனநல விரக்திங்கிறாங்க. விரக்தி எல்லாம் கிடையாது. இது அவங்க எல்லாமே அனுபவிச்சு கஷ்டப்பட்டு அவங்க வெளியில சொல்ல முடியாம ஒரு தவிச்சிருக்கிறாங்க. பிரச்சனைகள் தான் நம்ம எல்லாரும் நீதிமன்றத்துக்கு போவோம். நீதிபதிக்கே இந்த மாதிரி பிரச்சனை இருந்தா என்ன ஆகுறது? ஆக இது மிகப்பெரிய அவங்க உண்மையிலேயே சொல்ல போனா தன்னுடைய கஷ்டங்களை எல்லாம் பொறுத்து என்னடா இப்படி நம்ம எவ்வளவு செஞ்சாலும் நம்மள விட மாட்டேங்கிறாங்களே. இங்க நீதி என்ன கிடைக்காது. ஏன்னா ஒரு நீதிபதி ரிட்டையர் ஆனா எம்பி ஆயிடுறாரு, நீதிபதி ரிட்டையர் ஆனா கவர்னர் ஆயிடுறாரு. எல்லாமே இப்ப தீர்ப்புகளே என்ன அரசாங்கம் நினைக்குதோ அதுக்கு தகுந்த தீர்ப்பு தான் இன்னைக்கு வந்துகிட்டு இருக்குது தொடர்ந்து. ஆகினால இது அந்த ஒரு நீதிபதி அவர்கள் உண்மையிலேயே ஒரு பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் என்பது உத்தரப்பிரதேசத்தில் சகஜமான ஒண்ணா மாறிடுச்சு. மோசமான ஒரு நிலையில அந்த உத்தரப்பிரதேசம் இருக்கு. அதுங்கிறதுக்கு இது ஒரு பெரிய உதாரணமாக இது இந்திய வரலாறுலயும் நடந்தது இல்ல. அதாவது ஒரு பிரச்சனை நீதிமன்றத்துக்கு யாரு போவா? அங்க கருணை மனு கேட்டு தண்டனை பெற்ற குற்றவாளிகள், தூக்கு தண்டனை கைதிகள் கருணை மனு கேட்பா. ஒரு நீதிபதியே போய் நான் சாகணும், எனக்கு நீங்களே அதை நிறைவேற்றி வைங்கன்னு கேட்டா இது என்ன ஒரு நிலைமை? இந்த நாட்டினுடைய துரதிருஷ்டத்தை பாத்தீங்களா? ஒரு அவமானம் இல்லையா அது? எல்லாத்துக்கும் பதில் சொல்றது அரசியல் தலைவர்கள், பிரதமர்களா இதுக்கு ஏதாவது இது வரைக்கும் நீங்க பதில் சொன்னாங்களா? இதை கண்டிச்சாங்களா? இந்த மாதிரி நீதிபதிகள் செய்யக்கூடாதுன்னு ஏதாவது சொன்னாங்களா? எதுவுமே இருக்காது. இது ஒரு அவமானகரமானது. இந்தியாவுக்கே ஒரு அவமான சின்னம் தான் இன்னைக்கு அங்க ஊப்பில நடக்கக்கூடிய ஒரு ஆட்சி. இது அரசியல், ஏன்னா அரசியல் தான் எல்லாத்துக்குமே அடிப்படை. எல்லாருமே எங்க வர்றாங்க கடைசியா? சினிமால இருந்தாலும் சரி, எங்க இருந்தாலும் சரி, இங்கதான் பவர் இருக்குன்னு அங்கதான் வர்றாங்க கடைசியா. அதுதான் காரணம். இன்னைக்கு தன்னுடைய அதிகாரத்தை, அடாவடியை எல்லாம் இன்னைக்கு பெண்கள் மேல காட்டுறாங்க. நிர்வாகத்துக்கு எதுக்கோ ஒத்து போயிருக்க மாட்டாங்க, இல்ல ஊழல் செய்வதற்கு ஏதாவது ஒத்து போயிருக்க மாட்டாங்க. இவர்கள் ஏதோ ஒண்ணு அங்க நடந்திருக்குது. அது நியாயமானவர்களுக்கு கிடைக்க வேண்டிய தண்டனை இங்க கிடைச்சிருக்குது. இல்லன்னா ஏன் திரும்ப திரும்ப உச்ச நீதிமன்றம் வரைக்கும் போய் அது திரும்ப வர வேண்டியது? அங்க அந்த இன்டர்னல் கமிட்டி, அந்த கமிட்டிக்கு என்ன வேலை? உண்மையிலே நியாயமான கமிட்டியா இருந்தா அங்கேயே விசாரிச்சிருக்கலாம்ல. உச்ச நீதிமன்றம் வரைக்கும் போக வேண்டிய அவசியம் இல்ல தானே. அப்போ அந்த நீதிபதிக்கு உடந்தையாகத்தான் எல்லாரும் இருந்திருக்கிறாங்க. அந்த கமிட்டியே இருந்திருக்கு. அவங்க அது தெளிவா அந்த லெட்டர்ல சொல்றாங்க. நம்ம இருந்திருக்காங்கன்னு இல்ல, இருந்தாங்கிறது அந்த கடிதத்துல தெளிவா சொல்லப்படுது. நம்மளுக்கு எந்த எதுவுமே கிடையாது. அவங்க எல்லாருமே அந்த கமிட்டியினுடையது. எல்லாருமே அந்த விட்னஸஸ் பூரா அவங்க ஆளுங்க தான் எல்லாருமே. எப்படி எனக்கு அந்த இதே கிடைக்கல அப்படிங்கிறாங்க. ஆக இது ஒரு மிக துரதிருஷ்டமான விஷயம். இது மாதிரி நடக்கக்கூடாது. இதுக்கு ஒரு மக்கள் இந்த பெண்மணிக்கு ஏற்பட்டது அவங்க பெண்மணியா பார்க்கணும், ஒரு நீதிபதியா பார்க்கணும். நீதிபதிங்கிறவங்க ஒரு சாதாரண பொசிஷன் கிடையாது. ஆக இது எந்த ஒரு மோசமான நிலைங்கிறத தான் நம்ம பார்க்கணும். இதை கண்டிப்பாக நம்ம எல்லாருமே இன்னும் இது இன்னைக்கு எனக்கு தெரிஞ்ச சத்யம் டிவி தான் இதை எடுத்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இது எல்லாருமே இந்தியாவில் உள்ள எல்லாருமே இதை எடுக்கணும். இதை பத்திய விழிப்புணர்வை மக்கள் மத்தியில போட்டு ஒரு நீதிபதிக்கே பாதுகாப்பு இல்லைங்கிறத எடுத்துட்டு போகணும்.